இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமை வாய்ந்ததாக ஒரு புதிய இலக்கணத்தை படைத்து வருகிற எல்லோரையும் தாயன்போடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைத்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி என்று உருவாக்கி வருகிறேன். பாரத பிரதமரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மதுராந்தகத்துக்கு அழைத்து வந்து, மதுரைக்கு அழைத்து வந்து, திருச்சிக்கு அழைத்து வந்து, மே 4ஆம் தேதி வெற்றி விழாவுக்கு அழைத்து வர இருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் நயினார் அவர்கள் தலைமை உரை ஆற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருமை வாய்ந்த தியாகசீலர்களிடத்திலே அனுமதி கேட்டு, ஏனென்றால் பல்வேறு தேர்தல் அறிவித்த காரணத்தினாலே, பல்வேறு தேர்தல் பணி காரணமாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சென்னை செல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினாலே அவர்களை வணங்கி இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வர் நம்முடைய போற்றுதலுக்குரிய அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் நிறுவன தலைவர் பெரும் மதிப்புக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவருடைய தலைமையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி எம்பி அவர்களும் நம்முடைய ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையிலான அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், நம்முடைய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் அவர்களையும், நம்முடைய அருமை சகோதரர் திருமாரஞ்சி இன்றைக்கு எல்லா வேலைகளிலும் நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் நம்முடைய அருமை தம்பி தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக்கினுடைய அருமை சகோதரர் சங்கை அவர்களையும், நம்முடைய இந்த தென்பகுதியிலே மருது சேனையுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் ஆதி நாராயண தேவர் அவர்களே, பாரதிய பார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் முருகன்ஜி அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய யாதவ மகாசபையினுடைய ராமச்சந்திரன் அவர்களே, நம்முடைய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் இந்த தென்பாண்டி மண்டலத்திலே பாதுகாவலராக இருக்கிற டாக்டர் சேதுராமன் அவருடைய தலைமையிலே வருகை தந்திருக்கின்ற பகவதி வேலுச்சாமி உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற அண்ணன் ஜான்பாண்டி அவர்கள், அண்ணன் பாரிவந்தன் அவர்கள், அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள், ஜெகன்மூர்த்தி அவர்கள், இன்னும் வருகை தந்திருக்கிற நம்முடைய ஆண்டித்தேவர் பார்வர்ட் பிளாக் முத்துராமன் அவர்கள், இன்னும் வருகை தந்திருக்கிற என்ஆர் தலபானன் அவர்கள், இன்னும் வருகை தந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நம்முடைய பெருமைமிகு கட்சி தலைவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிற போது தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை. ஆனாலும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஸ்டாலினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆணையத்தின் அடிப்படையில் அலைகடலென திரண்டிருக்கிற மக்கள் வெள்ளத்திலே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எழுச்சி உரையாக தலைமை உரை ஆற்ற இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்திலே எத்தனை கொடுமைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். இங்கே இருக்கிற இந்த உடன்பிறவான அன்பு சகோதரிகள், நாங்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள், இன்றைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லை. ஆகவேதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்திலே 2 ஆண்டுகளிலேயே ஓராண்டு அங்கே அவர்களுக்கான போதிய அவகாசம் கொடுத்தார்கள். சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடியது, பாலியல் வன்கொடுமை. இன்றைக்கு ஒவ்வொரு தமிழரும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைமையை ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலே அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய தலைமையிலே சட்டசபையில் இருந்தார். எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நாட்டு நடப்பை 2 மணி நேரம் 52 நிமிடம் சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அதை கவனிக்க வேண்டாமா? போதைப் பொருள் நடமாட்டம் மாணவர்கள் கையிலே இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே,
உள்துறையை கையிலே, காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற நீங்கள் அதை கவனியுங்கள் என்று கோரிக்கையாக, வேண்டுகோளாக, எச்சரிக்கையாக சொன்னார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் டெத் மரணம் 30 மரணங்களுக்கு மேலே இன்றைக்கு நடந்திருக்கிறது. அது மதுரையை சுற்றி சுற்றி எத்தனை பிரச்சனைகளை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் கூட சொன்னார். எத்தனை பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பது. காலையிலே ஒரு பிரச்சனை, மாலையிலே ஒரு பிரச்சனை, மதியம் ஒரு பிரச்சனை, உறங்க போவதற்கு முன்பாக ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளிலே நடந்த இந்த ஆட்சி முடிவுற்றிருக்கிறது. 23ஆம் தேதி நமக்கு முகூர்த்த நாள். 4ஆம் தேதி புரட்சி தமிழ் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதற்கு கட்டியம் கூறுகிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரையிலே முத்திரை பதித்திருக்கிறது. அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களும், அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பிள்ளார் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்களும், மாணிக்கம் அவர்களும், கருப்பையா அவர்களும், வருகை தந்திருக்கிற அத்தனை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் நீதிபதி தவசி உள்ளிட்ட அத்தனை பேர்களையும் வருக வருக என்று வரவேற்று இப்போது இந்த கண்டன பேருரை தமிழகத்தை